கருத்து சொல்கிறதுக்கே ரொம்ப கவலையாக இருக்குது. இப்படியெல்லாம் நடக்கும், இந்த கூட்டத்துக்கு வந்துடுங்க, உங்களையெல்லாம் அடமானம் வச்சு தான், உங்களையெல்லாம் அழித்து தான் நான் ஆட்சிக்கு வரப்போகிறேன்னு ஒருபோதும் எந்த நடிகனும் நினச்சிட மாட்டாங்க, எந்த கட்சி தலைவரும் நினைக்க மாட்டாங்க. நிச்சயமாக விஜய் அதை நினச்சிருக்கவே மாட்டார். ஆக்சுவலாக அதை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது, நினச்சிருக்கவே மாட்டார். இன்ஃபேக்ட்டு சில பேர் இறந்ததுனால நான் படிக்கிறத வச்சு சொல்கிறேன் உங்கள்கிட்ட, நான் பார்த்ததை வச்சு, நான் தனிப்பட்ட முறையில் அவர் எங்கிட்ட இந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கலை. ஆனால் யாராவது ஒரு மரணம் ஆகிட்டாவோ, ஒரு விஷயம் நடந்துட்டாவோ, அதனுடைய கலக்கம் கடந்து போயிட முடியாது. 41 பேருங்கிறது விளையாட்டு கிடையாது. ஒரு இளவுக்கு போயிட்டு வந்தேன், போன வாரம் ஒரு தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு வேறு வேலையை பார்த்துட முடியாது. முழுக்க முழுக்க தன்னை நேசித்து, தன்னை நம்பி, தனக்காகவே கட்சியில் இயங்கி, தனக்காகவே மன்றங்களில் இருந்து தன்னை விருப்பப்பட்டு வரக்கூடிய 41 ஜீவன்கள் பறிபோனது வாழ்க்கை முழுக்க அவருடைய நெஞ்சில் அது சுமந்துக்கிட்டே இருக்கும், அந்த சுமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த வழி பெரிய வழி.